தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் பதிவான 5 போக்சோ குற்றச்சம்பவம். முதலமைச்சர் விஜயை வெளுத்து வாங்கிய உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை அவர்கள். சக நடிகர் நடிகையுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் முதலமைச்சர் இந்த பாலியல் சம்பவங்களுக்கு எதிராக கண்டன அறிக்கை கூட வெளியிடாததின் காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நேற்று ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுவதும் 6 பாலியல் குற்றச்சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. தற்போது வரை இந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு தேடி பார்த்தா அப்படி எந்த விதமான கருத்தும், இப்ப நம்ம தேடி பார்த்ததுல எந்த விதமான கருத்தும் தற்போது வரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய பேஜில், அவருடைய ட்விட்டராக இருந்தாலும் சரி, எக்ஸலமாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற பக்கத்துல கூட எங்கேயுமே அதை பற்றின எந்த கருத்தையும் கண்டனத்தையும் திரு விஜய் அவர்கள் பதிவு செய்யவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனால் முதலமைச்சர் ஆகிய திரு ஜோசப் விஜயை தவிர்த்து மற்ற தலைவர்கள், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது, வென்டிலேஷன் நிலையில இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சி எப்படி மூச்சு விட சிரமமாக இருக்குமோ அப்படி இந்த ஆட்சியில் மக்கள் வாழ்வதற்கு சிரமப்படுகிறார்கள் அப்படின்ற துணியில நேற்று பேசியிருந்தார். ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த இந்த சம்பவம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. 3 வயது உள்ள ஒரு குழந்தைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடந்த இந்த கொடூர சம்பவம் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் இதே கும்மிடிப்பூண்டி ஒரு பகுதியில ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அன்றைக்கு நடந்த சம்பவத்துல நம்ம சிசிடிவி கேமராவால வச்சு அன்றைக்கு அந்த குற்றவாளியை பிடிச்சதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இப்படி இதைவிட கொடூரமான ஒரு சம்பவம் கும்மிடிப்பூண்டியில நடந்திருக்கிறது. தற்போது அந்த குடும்பத்திற்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியையும் கொடுத்திருக்கிறது இந்த அரசு. இதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 மாத காலம் அவகாசம் அப்படின்னு, நீங்க 6 மாத காலம் ட்ரையல் பாக்குறதுக்குள்ள தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனை நடக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல என்னென்ன சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கிறதுக்கு, இதையெல்லாம் நாங்க பொறுத்துக்கணுமா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காட்டமான விமர்சனத்தை வைத்திருந்தார். அதை தாண்டி பிஜேபியுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஊடகம் முன்னால் தோன்றி கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துல 20 பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, என்ன ஆச்சு ப்ரோ, மேடைக்கு மேடை பேசினீங்களே ப்ரோ, இப்ப நீங்க செஞ்சீங்களா ப்ரோ அப்படின்னு அவர் பேசிய அந்த பேச்சு என்பது இன்னும் ஒருபடி காட்டமாகவே விமர்சனம் செய்திருந்தார். இந்த தாவேகா ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தது நண்பா நண்பிஸ், அதையும் தாண்டி வீட்டுல இருக்கக்கூடிய குட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லல. தாவேகாவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் இத மேடையில பட்டவர்த்தனமாக அறிவிக்கிறார். அதுல மிகப்பெரிய தவறு இருக்கு. குழந்தைகளை தேர்தலுக்காக தொழிலாளிகளாக பயன்படுத்தி இருக்கிறார் திரு விஜய் என்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதை தாண்டி எந்த குழந்தைகள் சொல்லி பெற்றோர்கள் வாக்களித்தார்களோ, எந்த குட்டீஸ் எல்லாம் சொல்லி பெற்றோர்கள் வாக்களித்தார்களோ, அந்த குட்டீஸ்க்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது அப்படின்றதுதான் நேற்று ஒரு நாள் நடந்த சம்பவம். இப்ப இதுல நம்முடைய பிரதான கேள்வி என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் இந்த அதிர்ச்சி சம்பவத்துக்கு ஒரு கண்டன அறிக்கைய, விமர்சனத்தை கொடுத்திருந்தாங்க. சமூக வலைத்தளங்கள்ல பலரும் அவங்க தரப்புல இருந்து அதிர்ச்சியான தகவலை எழுதியிருந்தாங்க. இன்னும் ஒருபடி மேல இதே தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிய எழுதிய பலர்ல சிலர் நேற்று இதற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். சிலர் ரொம்ப மௌனமா அமைதியா கடந்து போயிட்டாங்க. நம்ம இதை பார்க்க முடியுது. ஆனால் முதலமைச்சர் ஆகிய திரு ஜோசப் விஜயுடைய ரியாக்ஷன் என்ன? அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. தமிழ்நாட்டுல இதற்கு முன்னாடி நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல எந்த பெண்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா பாதுகாப்பு இல்ல இல்லையா? பாதுகாப்பு இருந்தா தானே மகிழ்ச்சியா இருக்க முடியும் இல்லையா அப்படின்னு பேசிய திரு விஜய் அவர்கள், 2 வயது குழந்தை தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, நீங்க ஒழுங்கா இருந்தா குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க இல்லையா, தப்பு உங்க மேல தானே அப்படின்னு மேடையில பேசிய விஜய், பொதுவெளியில பெண்கள் பாதுகாப்பா போக முடியல அப்படின்னு மேடையில கொந்தளிச்சு பேசிய விஜய், பெண்களுக்கு அண்ணனாக நான் இருப்பேன், எந்த குற்றச்சம்பவமும் நடக்காது என்னுடைய ஆட்சியில் அறிக்கையை பக்கமாக கொடுத்த திரு விஜய் அவர்கள், அன்றைக்கு அவர் விஜய், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய்,
இன்றைக்கு முதலமைச்சராக மாறிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன அறிக்கையை கொடுத்திருக்கிறார், என்ன கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார், எவ்வளவு அதிர்ச்சியில இருக்காரு, இல்ல வருத்தத்துல இருக்காரா, அவரால் பேச முடியலையா அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு மக்களிடத்துல இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்பாக இன்றைக்கு பலரும் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு திரு விஜய் அவர்களுடைய பதில் என்ன? 3 வயது குழந்தை அப்படின்ற இந்த செய்தி கடிச்சே ஒருத்த கொண்டு இருக்கான். கடிச்சே கொன்னதாக நமக்கு செய்தி எல்லாம் வருது. எல்லோரும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. வருத்தம்ல ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த கும்மிடிப்பூண்டி அந்த சிப்காடு பகுதியில சாலையில இறங்கி மக்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த வெளிமாநில தொழிலாளர்களுடைய வருகையை யார் யார் இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. 8 லட்சம் ரூபாய் கொடுத்து நிவாரண நிதி இந்த அரசு கொடுத்திருக்கிறதுன்னு வைங்க. ஆனால் அரசினுடைய நிலைப்பாடு என்ன? அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கண்டன அறிக்கை என்னவாக இருக்கு? முதலமைச்சர் என்ன பேச போகிறார்? இந்த குற்ற சம்பவத்திற்கு கடந்த காலங்கள்ல ஆளும் அரசை விமர்சனம் செய்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்த விமர்சனத்துக்கு அவர் தரக்கூடிய பதில் என்ன? ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுல பெரிய குறையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன தவறு நடந்திருக்கு? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறப்ப அவரோடு நடித்த திரையுலகை சார்ந்த நடிகர் சிம்புவோடு இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகிறத நம்ம பார்த்தோம். பிறகு சிம்ரான் அவங்களோட இருக்கக்கூடிய புகைப்படம், குடும்பத்தோடு இருக்க புகைப்படத்தை வெளியிடுறத நம்ம பார்த்தோம். பிறகு நடிகர் ஷாம், ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவரோட இருக்க புகைப்படத்தை வெளியிடுறதையும் நம்ம பார்த்தோம். இந்த புகைப்படத்தை எல்லாம் வெளியிட நேரம் இருக்கு இல்லையா இந்த ப்ரோ எங்கேயாவது இந்த தவறு தொடர்பாக, பாலியல் குற்றச்சம்பவம் தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட நேரம் இருக்கா? தார்மீகத்தோட முதலமைச்சர் இதை ஏற்று அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி கோபமாக மக்கள் மத்தியில மாறி இருக்கு. இந்த கோபத்திற்கு திரு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். இந்த குற்ற சம்பவங்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய தீர்வு என்னவாக இருக்க போகிறது அப்படி என்பதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதை அரசியலாக பார்க்காமல் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடந்த காலத்தில் முதலமைச்சர் பேசிய பேச்சு என்ன, இன்றைக்கு முதலமைச்சரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத முதலமைச்சர் உறுதிப்படுத்த வேண்டும். தற்போது வரை உறுதிப்படுத்தாத இந்த முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர்னு மக்கள் பேச தொடங்குவதற்கு இன்றைக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.